நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி திங்கள் 20ஆம் நாள். அதாவது இன்னைக்கு என்ன ஒரு மங்களகரமான நாள் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்விடேஷன், அதாவது திருமண அழைப்பிதழ் கார்டு வந்து அடிச்சிட்டோம். இது தீவானோடது. சரி. நீங்கள்லாம் உங்களோட வாயில சொல்றேன் திருமணத்துக்கு கண்டிப்பாக வந்தாங்கன்னு சொல்லி அப்போ அக்காவில் அந்த பேசி கொண்டு வந்து அவர் வந்து பேசுகிறாரு. பதட்டமா கல்யாணம் நெருக்க பதட்டமா தான் இருக்கிறாரு ஒரு மாப்பிள்ளை. மாப்பிள்ளையோட முகத்தில் வந்துட்டு திருமண கலை வந்து தெரியுது. ஆனாலும் என்ன பதட்டம் எதுக்கா பதட்டம் பதட்டமா திருமண அழைப்புதல் பிரதீஸ்வரன் நந்தினி. வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. ஓகே, இன்றைக்கி வந்து மங்களகரமான ஒரு நாளை வந்து ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக வந்து அண்ணாவோட நிச்சயதார்த்தம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருந்தது. அதை வந்து கேட்டு வந்ததுலேருந்து எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருந்தது. ஸோ வந்து திருமண நாள் நெருங்கி கொண்டிருக்கு. அதனால தான் வந்துட்டு இப்போது ஆர்ஜி தமிழாவில் கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்ற வேலைகள்லாம் கொஞ்சம் பார்க்குறதுனால. அண்ட் வந்து இன்றைக்கி என்ன ஒரு மங்களகரமான நாள் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்விடேஷன், அதாவது திருமண அழைப்பிதழ் கார்டு வந்து அடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து இன்றைக்கி கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு முதல்ல வந்துட்டு நாங்கள் கொடுக்குறதில்ல. யாருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்மாமன் முறைப்படி வந்து செய்யணும் அப்படி சொல்லுவாங்க. அது எனக்கே வந்து இப்போ தான் தெரியும். இப்படியானதெல்லாம் நீங்கள்லாம் பார்க்கும்போதே எனக்கே அது புதுசாக இருந்தது. என்ன சொன்னால் முதல்ல வந்துட்டு கார்டு கொடுக்குறதுல வந்துட்டு சொந்தத்திலே பந்தத்திலே வந்து கொடுக்கும்போது வந்துட்டு முதல்ல தாய்மாமனுக்கு கொடுத்து தான் செய்யணுமா. ஸோ அதுக்கு முன்னால் இது எல்லா பேருக்கும் எல்லா பேருக்கும் கொடுக்குறதுக்கு முன்னால் முதல்ல போய் கோயிலில் போய் பூஜை பண்ணணும் அப்படி சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்து பூஜை பண்ண போகிறோம். ஆனால் வந்து போகிறோம்னே வேறு என்ன சொல்கிறது. ஸோ அப்படி மாப்பிள்ளையும் காட்டுறோம். வாங்க மாப்பிள்ளை என்ன சோகமாக இருக்கிற மாப்பிள்ளையோட முகத்தில் வந்துட்டு திருமண கலை வந்து தெரியுது. ஆனாலும் என்ன பதட்டம் எதுக்கா பதட்டம் பக்கத்து வீடு ஒரே ஒரு பக்கத்து ஏரியா. அதுதான் கல்யாணம் வந்து கட்டினா வீட்டில் இருக்கல, நம்ம கொஞ்சம் லீவ் எடுத்து இன்னும் ஓடி உழைக்கணும் லீவ் இல்லாமல். ஸோ வந்து எல்லாரும் வெளிக்கூட்டம். அம்மா வாங்க. அம்மா அண்ணா அக்கா எல்லாரும் வெளிக்கூட்டம். ஸோ வந்து இப்போ போய் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் முறைப்படி மாமன், அதாவது தாய் மாமன் வீட்டை வந்து கொடுத்துட்டு இனி யார் வீட்டெல்லாம் கொடுக்கணுமோ அப்படி வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ வந்து இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு வெளிக்கூட்டம் டைம் வந்துட்டு நாங்கள் லேட் பண்ண விரும்பலாம். என்ன சொன்னால் இனி பூஜை ஸ்டார்ட் பண்ணுற டைம். ஸோ வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னென்னு சொன்னால் நைட்டு தான் நம்மளோட கோயிலிൻ്റെ திருவிழா, அதாவது நாங்கள் சொன்ன எங்களோட வம்ச திருவிழா வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ இன்றைக்கி இன்னொரு வம்சங்களோட திருவிழா. ஸோ நைட்டு கண் முழிச்சிட்டு இன்றைக்கி எழும்புறது கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் ஏர்லியாக வந்திருக்கணும், லேட் ஆகிட்டுது நல்லா. உண்மையாக சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்து இந்த கோயில் திறந்தால் வந்து திருவிழாவிலேருந்து, அதாவது திருவிழா ஆரம்பத்துலேருந்து முடியும் வரைக்கும் வந்து நிறைய வேலைப்பாடுகள் வந்து செய்யறாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் வந்து பார்த்துருப்பேன், அந்த நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி. ஸோ அப்படியே வந்து இங்கே நிறைய இதுகள் வந்து பழகி இருக்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறமா அந்த வேலைப்பாடுகள் அப்படி இப்படி சொல்லி காலப்போக்கில் நேரங்கள் எல்லாமே அதனால் நிறைய விஷயங்கள் வந்து இழக்க வேண்டியதாகிட்டுது. ஸோ அப்படி தான் வந்து இந்த வருஷம் திருவிழாவில் வந்து நான் பெருசாக வந்து கலந்து கொள்ளையில். ஆனால் டைம் வந்து நமக்கு போதாமே தான்.
ஸோ ஃப்யூச்சரில் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃப்ரீ ஆக்கிட்டு ஃப்ரீ ஆஃபீஸெல்லாம் ஓப்பன் பண்ணோன்னு சொன்னால் நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பழமைப்படி வர ஆரம்பிக்கலாம். ரைட், பூஜையை முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ வந்து நான் இப்போ எல்லா பேருக்கும் படித்து காட்டுறேன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்துட்டு தாய்மாமன் வீட்டு வந்து போகணும். என்ன சொன்னால் இங்கே பழுவாத்துலேருந்து அதை எங்கள் ஊரில் வந்துட்டு அது கொஞ்சம் 2-3 தாண்டி போகணும். அங்கே அது வந்து ஒரு வில்லேஜ் ஏரியா, பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து போகணும். அங்கே போய் தான் முதல் காட்டு கொடுக்கணும். அண்ட் வந்து அங்கே கொடுத்துட்டு அந்த சைடில் இருக்கிற சொந்த பந்தத்துக்கெல்லாம் வந்துட்டு கொடுக்குறதுக்காக வேண்டி நாங்கள் எல்லா காட்டிலையும் வந்து மஞ்சள் வைக்கணும். ஸோ அது நம்ம தாய்மாமனை கொடுத்துட்டு வந்து இங்கே வந்து திரும்ப எடுத்துகிட்டு போகிறத விட இங்கே வந்து நம்ம அதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னால் அங்கே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஓகே இப்போ வந்து நான் வந்து அடித்து காட்டுறேன் உங்களுக்கு. திருமண அழைப்புதல் பிரதீஸ்வரன் நந்தினி, அது வந்து அவங்கள்ட்ட ஷோர்ட் நேம். ஃபுல்லாக வந்து வாசித்து காட்டுறேன். இது வந்து மேலே ஒரு கவர் அண்ட் வந்துட்டு இது உள்ளே இருக்கிறது. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி திங்கள் 20ஆம் நாள், அதாவது 9ஆம் மாதம் 5ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை முற்பகல் 8:52 மணி முதல் 10:52 மணி வரையுள்ள துலா லக்கினமும் வளர்பிறை துதிகை திதியும் உத்தர நட்சத்திரமும் கூடிய சுப முகூர்த்த வேளையில் திருமதி சுந்தரலிங்கம் மகேஸ்வரி தம்பதிகளின் புதல்வன் திருநிறை செல்வன் பிரதீஸ்வரன் அவர்களுக்கும் திருமதி தயானந்தன் டசாயினி தம்பதிகளின் புதல்வி திருநிறை செல்வி தயானந்தினி அவர்களுக்கும் இறைவன் திருவருள் துணை கொண்டு கழுதாவளி சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயத்தில் திருமாங்கல்யதாரம் செய்ய பெரியோர்கள் நிச்சயித்திருப்பதால் அத்தருணம் தாங்களும் தங்கள் குடும்ப சமேதரராய் வருகை தந்து மணமக்களை ஆசிர்வதிப்பதோடு அதனைத் தொடர்ந்து பெரிய போர்திவு எஞ்சி திருமண மண்டபத்தில் நடைபெறும் மதிய போசன விருந்துபசாரத்திலும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இவ்வண்ணம் தங்களின் நல்வரவை இனிதே விரும்பும் திருமதி சுந்தரலிங்கம் மகேஸ்வரி, அதாவது மணமகனின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர். அப்படி அட்ரஸ் வேணாம், அட்ரஸை ஓட்டிருக்குது வேணாம். அண்ட் அதே மாதிரி திருமதி தயானந்தன் டசாயினி, அதாவது மணமகளின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர். ஸோ இவ்வளோ தான் இந்த கார்டில் வந்து அடங்கியிருக்கிறது. அப்படி வந்து இங்கிலீஷ் நம்மளுக்கு அது தேவையான அந்த சப்ஜெக்ட் தேவையில்லை. ஸோ வந்து இது தமிழ்லேயே வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ வந்து கார்டு வந்து நேரில் வந்து தராதவங்களை வந்துட்டு நலன் விரும்பிகள் எல்லாரும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து அன்னைக்கு வருகை தரலாம். எங்களுடைய மணமக்களை வந்து வாழ்த்தலாம். யார் யாருக்கெல்லாம் கார்டு தரல எங்களை வந்து நீங்கள் தனி இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க, அதாவது எங்களுடைய சொந்தங்களை யாராச்சும் வரணும் உங்களை வாழ்த்தணும் அப்படி சொல்லி விரும்பினீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி காலையில் வந்து சிவம்பலிங்க பிள்ளையார் கோயிலுக்கு வரலாம். அதையும் மிஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மதிய போசன விருந்து விசாரத்தில் வந்து கலந்து கொள்ளலாம் அப்படி சொல்லி நாங்கள் வந்து சொல்லிக்கொள்கிறோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் மொத்தமாக பூஜைக்கு நம்ம எத்தனை கார்டு கொடுத்து நம்ம 7 காட்டாமா பார்ப்போம். இதுக்கு ஐயா வச்சு இருக்குது குங்குமம். இது சரி. டோட்டல் நாங்கள் கோயிலில் கொடுத்தது 1 2 3 4 5 6 7 கார்டு கொடுத்தோம். ஸோ இது இருக்க நம்ம இப்போ மற்ற காட்டுக்கெலாம் மஞ்சள் வச்சு எடுக்கணும்.
அம்மாடியோ காட்டெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதாவது காட்டம்பளுக்கு வரையா கவர் வரையா தான் கொடுப்பாங்க, நம்ம தான் வச்சு எடுக்கணும். எங்கள்கிட்ட வீட்டில் நடக்கிற முதல் பெரிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அந்த நிகழ்வு இதுக்கு முதல் வந்துட்டு எங்களோட குடும்பத்தில் இப்படியான ஒரு நிகழ்வு எதுவுமே நடந்ததில்லை. ஸோ இதுதான் முதல் தடவை. அது ஒரு ஹாப்பியாக இருக்குது. நம்மளோட குடும்பத்துலேயும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் வந்து சத்தியமாக எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது சில நேரங்களில் பெரிய ஒரு அதிர்ச்சியை தரும். அது சந்தோஷமானதாகவும் இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் துர்க்கம் நிறைஞ்சதாகவும் இருக்கலாம். ஆனால் இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது. அண்ட் வந்து நாங்கள் நினைக்கலன்றதை தாண்டி எங்கள் சொந்த பந்தம்னு சொல்லி யாருமே வந்து நினைச்சிருக்க மாட்டாங்க இப்படி பண்ணுவோம் அப்படி சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் இதை பண்ணுறோம். இதாக்காச்சும் சொல்லு, நம்மளோட வீட்டில் வந்து இப்படி ஒரு பெரிய நிகழ்வு நடக்கவே இல்லை, வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கல. இன்றைக்கி இப்படியான நிகழ்வு நடக்குது. எப்படி இருக்கு அப்போ? சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு நடந்தது அப்படி தெரியும் தானே, உங்களுக்கு சின்ன பார்த்துருப்பீங்க. நடக்கவே இல்லை அப்படி ஒன்று நமக்கு எதிராமத்துறோம் நம்ம வீட்டுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நாங்களும் இப்படி கார்டு அடிச்சேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஃபேமிலி வந்து எல்லா பேர் வீட்லேயும் போயிருக்காங்க, கை நினைச்சிருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க. ஸோ வாழ்நாளில் எப்போயாச்சும் அம்மாக்கள் கை நினைச்ச எல்லா பேருக்கும் நாங்களும் ஒரு விருந்தொன்று போடணும் அப்படி சொல்லி வாழ்க்கையில் ஒரு ஆசை இருக்கும். நம்ம எல்லா பேரும் கூட சாப்பிட்ருப்போம். இப்போ அவங்க எல்லா பேரும் கூப்பிட்டு சொந்த பந்தமோ நம்ம போகாட்டியும் வராட்டியும் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு அவங்க எல்லா பேருக்கும் ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படி சொல்லி நம்ம வாழ்க்கையில் மேலே வந்தால் கை நினைச்ச இடம் எல்லா பேரும் கூப்பிட்டு நம்மளும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். அது எந்த நாள் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாளாக வந்து சேர்ந்துருக்குது. ஸோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் விருந்து கொடுக்குறதையும் தாண்டி அண்ட் வந்துட்டு மணமகள் வந்துட்டு நிறைய பேர் வாழ்த்துறதுல அவங்களுக்கான ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கும் தானே. ஸோ அந்த இதுக்காக வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை நாங்கள் கொஞ்சம் பெருசாக பண்ணுறோம். அண்ட் அவ்வளோ கிராண்டாவெலாம் கிடையாது, எது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சதில் உழைச்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு பண்ணுறோம். இந்தியா அதாவது தமிழ்நாட்டிலெல்லாம் வந்து திருமணம் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய விதமான, அதாவது கல்யாண கால் நாட்டுறதுலேருந்து நிறைய விசேஷங்கள் வந்து நடக்கும். அதே மாதிரி தான் வந்து மலையக சைட்லேயும் வந்து கொஞ்சம் அந்த இந்தியாவோட ஒத்து போகிற மாதிரியான நிகழ்வு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளோட பக்கம் வந்து பார்க்கும்போது குறைவு தான். நம்மளோட பக்கம் வித்தியாசமாக பண்ணுறதா இருந்தால் அந்த மாப்பிள்ளை பார்க்கும்போது, அந்த நிச்சயதார்த்தம் செய்யும்போது அந்த கொழுக்கட்டை வெட்டுறது, மாப்பிள்ளை கொழுக்கட்டை வெட்டுறது அப்படியான இதுகள் செய்கிறது தான். அண்ட் வந்து எனக்கும் இதனால் நான் வீடியோ சொல்லி எதுவுமே பார்த்ததில்லை. இன்றைக்கி இந்த திருமணம் ஒன்று நடக்கும்போது தான் வந்து தெரியுது, திருமணம் பண்ணும்போதெல்லாம் இப்படிலாம் பண்ணணுமான்றது. ஸோ நான் இது வந்து முதல்ல வந்து கோயிலை பூஜை பண்ணுறது பார்த்துருக்கேன், திரைப்படத்துலேயே பார்த்துருக்கேன். ஆனால் அந்த கார்டு வந்துட்டு முதல்ல தாய் மாமனுக்கு கொடுத்து நம்ம அந்த முறை செய்யணும்னு சொல்லி எல்லாம் வந்து இப்போ தான் தெரியுது. என்னட்டு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் போகிற சில இடங்கள்லாம் வந்துட்டு போய் ரொம்ப நாள் ரீசெண்டாக தாய்மாமன் சொல்கிறேன், எங்களோட மாமா வீட்டை வந்து போய் வந்துருக்கிறோம். ஆனால் வந்து மற்ற சொந்தங்கள்கிட்ட வீட்டெல்லாம் வந்துட்டு போகலை. இப்படி ஏதாச்சும் விசேஷங்கள் ஏதோ நல்லதோ கெட்டதோ ஒன்று நடந்தால் தான் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க சொந்தங்கள் எல்லா வீட்டையும் வந்து போய் வர வேண்டியதாக இருக்கும். நம்மள்ட வேலையும் அப்படி வீட்டிலேயே வருஷம் நிற்கிறதில்ல, அங்கஞ்சிட்டு ஓடித்திட்டுறது, அப்போ போகிறதில்ல வாரதில்லை. அப்போ இன்றைக்கு தான் வந்து போகிறோம். பக்காச்சி இப்போ நம்ம போகிற மற்ற இடங்களில் பாமுக்குள்ள தங்கம்மா அவங்க இவங்கள வீட்டெல்லாம் போய் இப்போ எவ்வளோ காலம் நீங்கள்? அது கிட்டத்தட்ட போய் இப்போ 3 வருஷத்துக்கு கூட தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மண்டபம் பாரல எப்படியான விஷயத்துல சந்திச்சு பேசி வச்சிருக்கான். அதுதானே இல்லைன்னு சொன்ன ஒருத்தட்டே போகிறதில்ல, பெருசாக வாரதில்லை. அதே மாதிரி இப்போ கழுதாவள பக்கம் அங்கெல்லாம் வந்துட்டு இப்போ போடிற பக்கம்ட வீட்டு பக்கம்லாம் நானே சந்திச்சு இப்போ பல வருஷம் கண்டா மதிக்காங்கன்னு தெரியும், பாப்பாங்க வீடியோவில் எல்லாருக்கும் தெரியும், வீடியோ பார்ப்பாங்க. அதனால நேரில் பார்த்தா தான் நம்மளை மதிக்க மாட்டாங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். எப்படியோ வளர்ந்து இப்போ நம்ம தான் அவங்கள போய் கண்டா விட்டுருக்காங்களே சொல்லி தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். நிறைய ஒரு இப்போ இயாழ பக்கம் திக்கோட களமுந்தன்பலி, அதே மாதிரி கழுதாவலை அப்படி இப்படி சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வீட்டெல்லாம் போய் பல வருஷம் ஆச்சு. நீ இப்போ போய் பார்த்தா தான் அவங்களுக்குள்ள இருக்கிறான வித்தியாசம்னு சொன்னால் அவங்களுக்குள்ள வந்துட்டு முக மாற்றங்கள் அப்படி இப்படி சொல்லி நம்மளால் மதிக்கலாமல் இருக்கும். அதான் சொல்லுவேன், எப்பயாச்சும் இருந்துட்டு இந்த நம்ம வீட்டில் எப்படியான விசேஷங்கள் வந்து நடக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னால் சொந்த பந்தமெல்லாம் ஒன்றா கூடி சேருதுன்னு சொல்லி. சில இடங்களில் சொந்த பந்தமெல்லாம் ஒன்றா கூட்டிருந்தா பிரச்சனைகளும் நிறைய வாரது தான்.
ஆனால் அதையும் தாண்டி ஏதோ மனசுக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இப்படியான சில சம்பவங்கள் நடக்கும்போது. நம்மளுக்கு வந்து எல்லாம் பெருசாக கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளோட வீட்டில் ஏதாச்சும் ஒன்றா வந்துட்டு எல்லா பேரையும் கூப்பிட்டு கையை நினச்சி அவங்க கூட கொஞ்சம் சந்தோஷமாக பேசி அப்படி செய்யணுன்ற ஒரு ஆசைக்காக வேண்டி நாங்கள் இந்த ஒரு திருமணத்தை வந்து இப்படி பண்ணுறோம். ஸோ அதனால தான் ஓகே இப்போ கண்டினியூ பண்ணுற ட்ராவல் பண்ணுவோம் சொன்னால் இப்போ போகிறதெல்லாம் வந்துட்டு கூடுதலாக வில்லேஜ் ஏரியா தான். நம்ம ஈவினிங் இருட்டாகிறதுக்குனால சடசடந்து எல்லாப்பட்ட போயிட்டு வந்துடணும்னு சொன்னாங்களே யானை பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ வேகமாக போயிட்டு வரும். இப்படி விசேஷம் செய்ய போறோம்ட்டு ஆக்கள் இப்ப எதிர்பார்த்திக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, இதுல எப்படி இருந்ததுகள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுக்கு காரணத்தை யோசிப்பாங்க. எப்படியாண்டு எந்த விசேஷம் செய்யல இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் செய்துகள் அந்த அளவுக்கு வளர்ந்ததுகள் என்றும் சந்தோஷப்படுற இருக்காங்க. இதை செய்யறாக்களும் இருக்காங்க, இருக்காங்க. அது வளமையா இருக்கிறது. ஊருக்குள்ள 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னு சொன்னா நல்லா இருக்கிறவங்க மட்டும் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க கஷ்டப்பட்டதுக்கு அது நல்லா இருக்குதுகள் அப்படி நிறைய பேர் சொல்றாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சில பேர் என்ன சொன்னா தாங்கள் மட்டும் தான் வந்துட்டு வெங்கல தட்டுல சாப்பிடணும், மற்றவங்க எல்லாம் வந்துட்டு இப்போ சிரட்டையில சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க இருக்காங்க. இப்போ நாங்களும் அவங்களோட ரேஞ்சு கிட்ட வெங்கல தட்டுல இல்லைனாலும் இந்த எப்படி சொல்ல அலுமினிய தட்டுல சாப்பிட்டாலே வந்துட்டு பொறாம கொள்றவங்களும் இருப்பாங்க. தான் நம்ம நல்லா வந்தா 4 பேர் நல்லா பேசினா 40 பேர் வந்துட்டு எடா கூடமா பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. அதெல்லாம் கண்டுக்கிட்டோம்னு சொன்னால் வாழ்க்கையில் முன்னேற இல்லாது. இவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி வந்திருக்கோம்னு சொன்னால் சின்ன வயசில் பட்ட நிறைய கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில் நம்மளும் முன்னேறணும், வாழ்க்கையில் நம்மளும் ஒரு இடத்துக்கு வந்தாகணும். நான் எல்லோரும் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆசைப்படுறது கிடையாது. ஆனால் நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு இதை வந்து நம்ம வளர்த்துக்கொள்ளணும். நம்மளோட வீட்டில் வந்து உங்களுக்கு இது பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்போம். ஸோ அதை வந்து பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் எவ்வளவுக்கு வளர்ந்தாலும் எங்களுக்கு தம்பி வேறு நான் வளர்த்ததில் சந்தோஷப்படுவேன். எல்லாரையும் மதிக்கானுங்கள் அப்படித்தான் இருக்கணும். எவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டது நினைச்சாதான் நம்ம கடவுளும் கூட படி அழைப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்களோட தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்திருப்பணும், அதே திருப்பி எல்லாரையும் மதிக்கான். அதில் நான் சந்தோஷப்படுறேன். எல்லாரையும் ஃப்ரெண்ட்மார் வேணுமோ, அவர் பழகுற ஆக்கள் வேணுமோ, எல்லாரும் நல்லா மதிக்க பழகிருக்கான் தம்பி. எப்போதும் தம்பி இப்படியே இருக்கணும், அதான் என்னுடைய ஆசை, மதிக்கணும். இல்லை நான் இப்போ வேண்டா சொந்த பந்தத்தை பெருசாக போக வர மாட்டேன். சொன்னா சின்ன வயசுலலாம் கஷ்டப்படும் போது சொந்த பந்தங்களும் நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டில் எதுவும் பண்ணலை. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. பட் இருந்தாலும் நான் சொந்த பந்தம் எனக்கு ஏனோ தெரியல, நான் பெருசாக போகிறது வரது கிடையாது. சின்ன வயசில் மட்டும் இப்படி ஒரு 5ஆம் ஆண்டுக்குள்ள 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு படிக்கும்போது மாமாக்களோட வீட்டிலலாம் போய் நின்றுருக்கேன். அதெல்லாம் நம்மளாம் ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் போய் நின்றுருக்கிறேன். அந்த ஸ்கூலில் டேம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த லீவ்லலாம் போய் நின்றுருக்கிறேன். தூர பாம்புக்குள்ளெல்லாம் போய் நின்றுருக்கேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமாலாம் வந்து இந்த வேலை கொழும்பு அதுன்னு சொல்லி ஓடி தொடங்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சொந்த பந்தத்துலாம் பெருசாக போகிறதில்ல, வரதில்லை. எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் படியும் கூட கூடுறது வர்றது அப்படி தான். ஸோ அதனால் பட் இருந்தாலும் நான் பார்ப்பேன், பேசுவேன், பழகுவேன். எவ்வளோதான் நம்ம வளர்ந்தாலும் எவ்வளோதான் நம்மகிட்ட காசு பணம் வந்தாலும் அந்த இது வந்து வரக்கூடாது சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க, காசு வந்துட்டு மதிக்கானது இல்லைன்னு சொல்லி. நான் எந்த பிரச்சனை வந்து தான் நான் சொந்த பந்தத்திட்ட பெருசாக கூட மாட்டேன், பழக மாட்டேன், பெற மாட்டேன். பட் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி யாராச்சும் பெருசாக நல்லா பழகுனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடிய மாதிரி அளவுக்கு நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம். என்னதான் வளர்ந்தாலும் நம்ம வளர்ந்து வந்த வழியை திரும்பி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படித்தான் அடிக்கடி திரும்பி பார்க்கணும். நம்மளே பேசி விட்டா வளவலன்னு பேசிகிட்டே இருப்போம். ஓகே, கண்டினியூ ட்ராவல் பண்ணும். கடைசா நெல் எடுக்க வந்துடாமா இந்த வீட்டு நெல் முடிஞ்சா எடுக்காதானோ சரிங்களா? அந்த நெல் கூட எடுத்துட்டு போனேன். ரைட், வாங்க உள்ள. வேறு ஒன்றும் கதைக்காம நீங்கள்லாம் உங்களோட வாயில சொல்லணும், திருமணத்துக்கு கண்டிப்பாக வந்தாங்கன்னு சொல்லி. அப்போ அக்காவெலாம் இருந்தால் பேசி கொண்டு வந்து அவர் வந்து பேசுகிறாருல பதட்டமா, கல்யாணம் நெருக்க பதட்டமாக தான் இருக்கிறாரு ஒரு மாப்பிள்ளை. ரைட், ஓகே. ஸோ வந்து மாமா, நான் சொல்லுறது மூத்த மாமா, அதாவது தாய் மாமா அண்ட் வந்து இதுக்கு அடுத்ததாக வந்து இருக்கிறாங்களா அவங்கள்ட்ட விட்டையும் போகணும். நான் முதல்ல நம்ம கொடுக்க வேண்டியது தாய் மாமாவுக்கு. ஸோ வந்து இங்கேயும் கொடுத்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வழிகிட்ட நீ ஒவ்வொருத்தவங்களாக போய் வந்து கொடுக்கணும்.
இப்போ அங்கே வெளிக்கிட்டு போ. கடப்பிலேருந்து வர வைக்கிறாங்கடா வாரா கண்டியும். ஓகே, என்ன சொன்னால் காலையில் எடுத்த ஓட்டம் இப்போ வந்து 6:15 வந்து 6:15 ஆகிட்டுது. அதாவது 6:15. இன்னும் நிறைய பேர்ட்ட போகணுமென்ட்டு நாங்கள் டைம் காணும். அதான் இனித்தான் போகணும். ஸோ வந்து இப்போ திவாக்கள்கிட்ட விட்டு மதியம் பல்லாண்டு பார்த்தாலும் அங்கே போயிட்டு அந்த சைட் வந்து போயிட்டு வந்து சேர்கிறதுக்கு நேரம் போயிட்டு அங்கே மாமாக்கள்கிட்ட இதெல்லாம் வந்து செய்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ மாப்பிள்ளைய கையோட கூட்டி தெரியுதா இல்லை அவருக்கு டவுட்டாக இருக்கேன்னு சொல்லி தாய் மாமன்ட்ட போனதால தான் நான் அவரை கையோட கூட்டிட்டு போனது. அப்படி இருந்துச்சு. சரி உங்கள்கிட்ட கையால் நீங்களே கொடுங்க. இது திவானோடதா? சரி, ஓகே, ரைட், ப்ளஷ், ரைட். ஓகே, நாங்கள் இதோட இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னும் கார்டு கொடுத்து முடியலை. இன்னும் நிறைய இடத்த ஓட வேண்டியிருக்கு. டைம் காணாது. ஆனால் இன்றைக்கு வந்து இதை இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் வந்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக்குகள் வந்து இருந்தால் அப்படி சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன எதுன்னு சொல்லி. அண்ட் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் காமிச்சிருந்த இந்த ஒரு காணொலி வந்துட்டு நிறைய பேர் டேட்டை கட்டுறீங்க. ஸோ அதை வந்துட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும். அண்ட் வந்துட்டு இது கொஞ்சம் வித்தியாசமானது, எனக்கே புதுசாக இருந்தது இப்படி வந்து மாமாக்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோ காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.